இட்லி சாஃப்டாக பஞ்சு போல் வர சூப்பரான டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். 4 டம்ளர் அளவுக்கு ரேசன் புழுங்கலரிசி, 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் இட்லி நல்லா வெள்ளையாக வரணுன்னா 1 கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி, அப்படி இல்லைனா 1 கைப்பிடி அளவுக்கு ஒயிட் சோயா இருக்குது இல்லையா, அதை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேசன் அரிசி யூஸ் பண்ணிக்கிறதுனால கல்லுப்பு சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு 4-5 தடவை நல்லா கழுவி ஊற வச்சுடுங்க. உளுந்து வந்து மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் அரைச்சாவே போதும். ரொம்ப நேரம் அரைச்சோம்னா பொங்கி வந்த உளுந்து அப்படியே அமுங்கி போயிடும். நல்லா வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா அடித்து பிசைஞ்சிக்குங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு தான் இட்லி ஊற்றணும். அதே மாதிரி பொங்கி வந்த மாவு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பரான பஞ்சு போல் இட்லி வந்து ரெடி ஆகிடும். இது கூட வந்து ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தான் செஞ்சிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோட லிங்க் சேனல் கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். பாய்.